ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்போது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா செகண்ட் செட்டு கூட எடுத்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்டர் இதில் வந்து கேட்டது தான். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் எலிஜிபிலிட்டி தான். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து 100 கொஸ்டினுமே கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரு செட்டுன்றது நமக்கு வந்து ட்ரை பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? ஆப்னாலே என்னது? செயலி. ஓகேங்களா? அப்போ தேடுபொறி அப்படின்னாக்கா என்னது? தேடுபொறி அப்படின்னாக்கா சர்ச் இன்ஜின் சொல்லலாமா? தேடுபொறி அப்படின்னாக்கா சர்ச் இன்ஜின். புலனம் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப். ஓகேங்களா? புலனம் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப். அடுத்தது வலஞ்சுழி அப்படின்னாக்கா கிளாக் வைஸ். வலஞ்சுழி அப்படின்னாக்கா கிளாக் வைஸ். ஓகே, அடுத்தது டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எது? டச் ஸ்கிரீன் அப்படின்னாக்கா தொடுதிரை. அப்போ குரல் தேடல் அப்படின்னாக்கா என்னது? வாய்ஸ் சர்ச். ஓகேங்களா? வாய்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லலாம். தேடுபொறி அப்படின்னாக்கா என்ன பார்த்தோம்? சர்ச் இன்ஜின் பார்த்தோமா? தேடுபொறி அப்படின்னாக்கா சர்ச் இன்ஜின். அடுத்து புலனம், வாட்ஸ்அப் அப்படின்னாக்கா புலனம். ஓகேங்களா? டச் ஸ்கிரீன் அப்படின்னாக்கா தொடுதிரை. நெக்ஸ்ட் பாருங்க, வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? வாட்ஸ்அப்னா புலனம். ஓகே, வலஞ்சுழி அப்படின்னாக்கா என்னன்னு பார்த்தோம்? கிளாக் வைஸ் அப்படின்னு பார்த்தோமா? ஓகே, ஆப்னா செயலி. தேடுபொறி அப்படின்னாக்கா சர்ச் இன்ஜின். ஸோ ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா ஆணித்தரமாக பசுமரத்தாணி போல மனதில் பதியும். எடுத்து பாருங்க. ஓகே, விடை வகை அப்படியே விட்டுருங்க. 4ம் 5 வேணாம். அடுத்து 6 வந்துருங்க. அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடு. எபிகிராஃபி, கல்வெட்டியல், கேவ் டெம்பிள், குடைவரை கோவில், ட்ரெஷரி, கருவூலம், ஹீரோ ஸ்டோன், நடுக்கல். மேம் எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அலுவல் ஆஃபீஸ் சார்ந்த சொற்கள் வந்து எது சரியா இருக்கு? சரிங்களா? ஸோ ட்ரெஷரின்றது ஒரு ஆஃபீஸ் சார்ந்த ஒரு இது. அப்போ கல்வெட்டியல், குடைவரை கோவில், நடுக்கல் இதெல்லாம் என்ன சார்ந்தது அப்படின்னாக்கா ஒரு வரலாறு ரிலேட்டடான சொற்கள் ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்க, அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடு. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு வழிமங்கள், கேபினெட் அமைச்சரவை, ஹியூமனிசம் மனிதநேயம், பிலீஃப் நம்பிக்கை. மேம் எல்லாமே வந்து கரெக்டாக தானே இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு அலுவல் சார்ந்த சொற்கள் கேட்குறாங்க. அப்போ கேபினெட் அப்படின்றது ஒரு ஆஃபீஸ் சார்ந்தது. கரெக்டுங்களா? கேபினெட் அப்போ அமைச்சரவை ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு வார்த்தை தான் கேபினெட். அடுத்தது பாருங்க, அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொல்லறிதல். நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலை சொல். நாட்டிக்கல் மைல் அப்படின்னாக்கா கடல் மைல். ஓகேங்களா? அப்போ ஏவுகணைனா என்ன அப்படின்னாக்கா ஏவுகணைனா என்னது? மிசைல் அப்படின்னு வருமா? ஏவுகணைனா மிசைல். அடுத்தது ஏவு ஊர்தி அப்படின்னாக்கா ஏவு ஊர்தினா என்னது? லான்ச் வெஹிக்கிள். ஓகேங்களா? அதாவது ஏவு ஊர்தி அப்படின்னாக்கா லான்ச் வெஹிக்கிள். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்தது மின்னணு கருவி அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக். சரிங்களா? மின்னணு கருவி அப்படின்னாக்கா ஓகே, என்னால் ஒரு கை ஏன்னா ஒரு கையில் மொபைல் இருக்குது, ஒன்று வந்து கீழே வச்சுருக்கேன், அதனால் வந்து பேலன்ஸ் பண்ணி எழுத முடியல. எலக்ட்ரானிக் டூல்ஸ். ஓகேங்களா? மின்னணு கருவிகள் அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் டூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நாட்டிக்கல் மைல் அப்படின்னாக்கா கடல் மைல், மிசைல் அப்படின்னா ஏவுகணை, லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னாக்கா ஏவு ஊர்தி, எலக்ட்ரானிக் டூல்ஸ்னா மின்னணு கருவிகள். ஓகே, அடுத்தது ஓமியால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உடலும் உயிரும் போல. ஸோ நம்ம படிச்சிருக்கோமா? உடலும் உயிரும் போல அப்படின்னாலே என்னது? ஒற்றுமை. சரிங்களா? யார் ஒற்றுமையாக இருக்கணும்? மனம் ஒன்றிய துணை. ஓகேங்களா? மனம் ஒன்றிய துணைனா இங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே மனம் ஒன்றிய துணை அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றவங்க ஒற்றுமையாக இருக்கணும். உடலும் உயிரும் போல ஒற்றுமையாக இருக்கணும். எதிர்பாரா நிகழ்வுனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. ஒற்றுமை என்பனா என்ன ஞாபகம் வருது? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ சரியான இணை வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எது சரின்னு பார்க்கலாமா? உள்ளங்கை நெல்லுக்கனி போல கொடுத்துட்டு ஒற்றுமையின்மை கொடுத்துறாங்க. கண்டிப்பாக கிடையாது. மடை திறந்த வெள்ளம் போல, தடையின்றி மிகுதியாக சரியா இருக்கு. விழலுக்கு இறைத்த நீர் போல வெளிப்படைத்தன்மை தவறா இருக்கு. நெல்லிக்காய் மூட்டினை கொட்டினார் போல என்பது பயனற்றசில் தவறா இருக்கு. அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது வெளிப்படைத்தன்மை, மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக, விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல், நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட் பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. அப்போ ஆள் வந்திருக்கு, பட்டது வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்தாலும் என்ன சொல்லிக்க? செயல்பாட்டு வினை ஆகும். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறித்து எழுதுக. பிறவினை வாக்கியத்தை எழுதுன்னு சொல்றாங்க. ஸோ பிறவினை வாக்கியம் என்னது? இங்க சென்றான், இங்க வருவித்தார், இங்க வந்தனர், இங்க படித்தனர். அப்போ வருவித்தார் அப்படின்றது தான் என்னது? பிறவினை ஆகும். ஸோ பள்ளிக்கு
புத்தகங்கள் வருவித்தார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தன்வினை வாக்கியம் என்ன கேட்கறாங்க? தன்வினை கேட்கறாங்க. ஸோ தன்வினைன்னு பார்த்தோன்னாக்கா இங்க திருந்த செய்தான், இங்க திருந்தினான், படிக்க வரவழைக்கப்பட்டனர், புத்தகங்கள் வருவித்தார். ஸோ திருந்தினான் அப்படின்றது தான் தன்வினை. சரிங்களா? அவனா திருந்திக்கிட்டான், அப்ப அது தன்வினை. அப்ப பிறவினைன்றது பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னாக்கா அது பிறவினை. சரிங்களா? அதே மாதிரி திருந்த செய்தான் அப்படின்றதும் வந்து பிறவினை தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது என 2 வகைப்படும். அப்ப பொழுது எத்தனை வகைப்படும்? பொழுது எத்தனை வகைப்படும்? நெக்ஸ்ட் பாருங்க. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகின்றது. இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? சரிங்களா? நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? இங்கெல்லாம் பாருங்க, உபசரிப்பு என்றால் நீங்க வந்து உபசரிப்புனா என்னன்னு சொல்லல. ஓகேங்களா? அந்த உபசரிக்கும் முறையை கூறும் பாடல் இருந்தா கேட்கறாங்க. அடுத்தது பாடல் இருந்தா இங்க மென்ஷன் பண்றாங்க. நாட்டுப்புற பாடல் கூறுவது சரியா? இதுவும் இப்போ மேட்ச் ஆகல. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு நமக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகின்றது? சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். ஸோ காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர்? ஓகேங்களா? ஸோ இங்க வந்து யாரை கண்டு மகிழ்வர் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, காணும் பொங்கல் என்றால் என்னெல்லாம் கொடுக்கல. அவங்க வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் போயிட்டு வீட்டில் போய் சென்று பார்த்து மகிழ்வன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர்? அப்போ நமக்கு இதுவும் பொருந்துற மாதிரி இருக்கு. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீட்டில் சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். யாரை கண்டு மகிழ்வர்? நமக்கு எல்லாமே மேட்ச் ஆகுற மாதிரி தான். ஆனால் காணும் பொங்கல் என்றால் என்ன அப்படின்றது லைட்டாக கொஞ்சம் மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர்? காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். யாரை கண்டு மகிழ்வர்? யாரை கண்டு, ஆனா இங்க இது வந்து கண்டிப்பா மேட்ச் ஆகுது. சரிங்களா? ஏன்னா இங்க காணும் பொங்கல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. சரிங்களா? யாரை கண்டு மகிழ்வர்னா இப்ப இந்த இடத்துல வந்து உற்றார் உறவினர் நண்பர்களை கண்டு மகிழ்வர் அப்படின்னாக்கா இது மேட்ச் ஆகலாம். ஸோ இது கண்டிப்பா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆப்ஷன் பியா டியான்னு பாக்குறோம். காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர்? காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர்? சென்று அவர்களை கண்டு மகிழ்வராம். இதே நம்ம எக்ஸாம் ஹால்ல இருந்து என்ன பண்ணுவோம்? அப்படிதான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? இங்க நமக்கு ஆன்சரோட தெரியுது, ஓ இதுதான் ஆன்சர்ன்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. இதே கொஸ்டின் நம்ம எக்ஸாம் ஹால்ல இருந்தா என்ன பண்ணிருப்போம், எப்படி யோசிச்சிருந்திருப்போம், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர்? உற்றார் உறவினர் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். எனக்கு ஆப்ஷன் பியும் வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கு. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று என்ன செய்வாங்க? அங்க போயிட்டு என்ன செய்வாங்களாம்? அங்க போய் அவங்களுக்கு பார்த்து மகிழ்வாங்க. சரி, ஓகே. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஆன்சர்ல உள்ளது இங்க அப்படியே கொஸ்டின்ல இருக்கு. உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு இருக்குன்றதுனால நம்ம ஆன்சரை இதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் ஒரு பார்க்க தான் நமக்கு ஐடியா வரும். சரிங்களா? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரி, ஓகே. இங்க பாருங்க, இந்த கலைத்தல் லா வந்துச்சுனாக்கா அழித்தல். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் கலைச்சி விட்டுருன்றவங்களா? அது இது என்னது? இந்த லா வந்துச்சுனாக்கா சோறுதல். ரொம்ப கலப்பா இருக்குப்பா, தண்ணி எடுத்துட்டு வா, ஜூஸ் குடுன்னு சொல்லுவோமா? ஓகே, அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு எழுதல். பணித்து பணிந்து. சரிங்களா? ஸோ பணித்து அப்படின்னாக்கா அங்க வந்து அந்த ஏதோ ஒரு வேலைக்காக பணிய வைக்கிறாங்க, அதாவது வந்து வேலையில வந்து பணியில் அமர்த்துறாங்க, அந்த மாதிரி மீனிங். இந்த பணிந்து அப்படின்னாக்கா தலை வணங்கி செல்லுதல், அந்த மாதிரி மீனிங். ஸோ பணித்து தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார். ஆமா, ஓகே. அங்க வந்து வேலை செய்வதற்காக வந்து பணியில் அமர்த்திக்கிட்டார். அடுத்தது தலைவருக்கு தலைவருக்கு பணிந்தனர். ஓகேங்களா? ஸோ தலைவருக்கு அவர் என்ன சொல்றாரு அதை ஃபாலோ பண்ணி அவருக்கு வந்து ஒரு மரியாதை தனமாக தான் நடந்துக்கிட்டாங்க. ஸோ பணிந்துனா தலை வணங்கி அவங்கள வந்து மரியாதை கொடுக்கறது. ஓகே, அடுத்தது பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. சரிங்களா? வெப்பத்தை தாங்குகின்ற அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. கண்டிப்பா இதெல்லாம் இந்த ஏரியான்றது நம்ம கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடலாம் ஆஃபீஸர். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். சரிங்களா? அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக கல்வியாக ஆக்குவதன் மூலம். ஸோ இது கண்டிப்பா வந்து நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை. இது நம்ம
ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ன்றது கண்டிப்பாக ஒரு பேசிக் நாலேஜ். ஸோ இந்த பேசிக் நாலேஜ்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இது நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அகரவரிசை நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம் ஹாலில் போனதுமே கொஸ்டின் பேப்பரில் பின்னாடி ஆலேருந்து அவ் வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து காலேருந்து நா வரைக்கும் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இங்கே என்ன இருக்குது? எல்லாமே வந்து பாவரிசையில் இருக்குது. சரிங்களா? ஓகே, எல்லாமே பார்க்குறோம் பாவரிசை தான். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? அந்த பாவரிசையில் இருந்துச்சுனாக்கா அ ஆ இ அந்த ஆர்டரில் எழுதணும். இங்கே பாருங்க, இங்கே அப்படியே எடுத்துட்டப்பில் நீங்கள் வந்து போய் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு போய் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு மேலோட்டமாக பாருங்கள், எல்லாமே பாவரிசையில் தான் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பாவரிசையில் அ ஆ இ வரிசையில் எழுதணும். இங்கே பாருங்க, உ ஊ ஏ ஏ அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஓகே, அகரவரிசைப்படுத்துக. இங்கே பார்க்குறோம் எல்லாமே நமக்கு மாவரிசையில் தான் இருக்குது. அதாவது வந்து மாலே வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ இதில் வந்து அ ஆ இ வரிசையில் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, ஏ ஏ. சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணுனாக்கா இங்கே பாருங்கள், இங்கே ஓல இருக்குது, இங்கே ஏல இருக்குது, இங்கே ஏல இருக்குது, இங்கே மேலே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுவும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஆப்ஷன் வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, அப்போ ஆப்ஷன் பிஎஸ் ஏன்னு பார்க்குறோம். அடுத்து செகண்ட் லெட்டர் போகிறோம். இங்கே வந்து ஓல இருக்குது, இங்கே ஏழில் இருக்குது. அப்போ ஏக்கு அப்புறம் ஏ தான் வரணும். சரிங்களா? ஓக்கு அப்புறம் ஏ வருமானா வராது. அப்போ ஆன்சர் இதுதான். சரிங்களா? ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு வேர்டு 4 ஆப்ஷன் உள்ள ஃபஸ்ட்டு வேர்டு, 4 ஆப்ஷன் உள்ள செகண்ட் வேர்டு, ஃபஸ்ட்டு வேர்டு வந்து பார்க்குறோம், மேட்ச் ஆகிடுச்சு. அதாவது வந்து எதுன்றது நம்ம வந்து ஒரு 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 மட்டும் இருக்குன்னாக்கா அடுத்து என்ன பண்ணணும்? அந்த 2 மட்டும் வச்சு அதில் வந்து செகண்ட் வேர்டை பார்க்கணும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். சப்போஸ் செகண்ட் வேர்டு சேமாக இருக்குது அப்படின்னாக்கா 3ஆவதாக உள்ள வார்த்தைக்கு போயிட்டு அங்கே மேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க. உணர் அப்படின்றதுக்கான வினையாளனின் பெயர் என்ன? உணர்ந்தோர். சரிங்களா? ஸோ உணர்ந்து அப்படின்னாக்கா வினை எச்சம், உணர்ந்து அப்படின்னாக்கா பெயரெச்சம், உணர்ந்தான் அப்படின்றது ஒரு வினை முற்று. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. தொழிற்பெயர்னால் என்ன சொல்லியிருக்கேன்? அல்ல முடியணும், முளைத்தல். ஓகேங்களா? அப்போ முளைத்துன்றது வினை எச்சம், ஊல முடிஞ்சிருக்கு. முளைத்தவன் வினையாளனின் பெயர் அவன். சரிங்களா? முளைத்த ஆள முடிஞ்சிருக்கு, பெயரெச்சம். வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர்னால என்ன? மயில வந்திருக்கும். சரிங்களா? எதிர்மறை தொழிற்பெயர்னாலே மயில வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ உரைத்த அப்படின்னாக்கா பெயரெச்சம், உரைப்பவர். ஓகேங்களா? உரைப்பவர்னாக்கா வினையாளனின் பெயர் சொல்லலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கொடுத்தோர். கொடுத்தோர் என்பதற்கான வேர்ச்சொல் என்ன? ஸோ வேர்ச்சொல் அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக என்ன மீனிங் வருமோ அந்த மாதிரி கொண்டு வரணும். இதில் கொடு, இதுக்கு மேலே வந்து கோ அப்படின்னாக்கா மீனிங் இருக்கா? கிடையாது. ஸோ கொடு அப்படின்றது தான் வேர்ச்சொல் ஆகும். ஸோ கொடுத்தோர் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் வந்து கொடு. அப்போ கொடுத்து என்பது வினையெச்சம், கொடுத்து என்பது பெயரெச்சம். சரிங்களா? ஓகே, போவாள் இதற்கான வேர்ச்சொல் என்ன? போ. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணணும், அந்த ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு மீனிங் தரணும். ஓகேங்களா? போவாள் என்பதற்கான வேர்ச்சொல் வந்து போ. நடப்பேன். நடப்பேன் வேர்ச்சொல் என்ன? நட. நடப்பேன் வேர்ச்சொல் நட. சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஸோ செப்புதல், இயம்பல், விளம்புதல் இதெல்லாமே நமக்கு வந்து சொல்ற ஒரு வார்த்தை. செப்புப்பா அப்படின்னு சொல்லுவோம், இயம்புப்பா, விளம்புகின்றான், சொல்லுதல், அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இதெல்லாமே சொல்லுதல்ன்ற வார்த்தைக்கு வருது. ஆனால் துய்த்தல்ன்றது இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே சொல். அதாவது பல சொற்கள் தருகின்ற ஒரு சொல். ஓகேங்களா? ஒரே பொருளை தருகின்ற பல சொற்கள் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல இது வந்திருக்கும். ஓகேங்களா? நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்க இருக்கும்? ஓகே, இங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபொருள் குறிக்கும் சொற்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அப்படியே சிலபஸை அப்பப்போ நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு சிலபஸ் அப்படின்றது நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக பதிஞ்சு விடும். சரிங்களா ஆஃபீஸர்? என்ன இங்கே தான் எங்கே இருக்கும் காணோம், இது இருக்குங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரிங்களா? ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள், இது நம்ம சிலபஸில் இருக்குங்களா? ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது மாதங்கம், வாரணம், களிறு இதெல்லாம் வந்து தருகின்ற ஒரு சொல் அப்படின்னாக்கா யானை. ஆமாங்களா? ஸோ யானையை பற்றி நமக்கு வந்து இந்த ஒரு நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்போம். சரி, ஓகேங்களா? யானையை குறிக்கும் பல சொற்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். மாதங்கம், வாரணம், களிறு இது எல்லாமே யானையை தான் குறிக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் பொறுத்த வரைக்கும் யானை, அப்புறம் வந்து நெல், அப்புறம் காடு, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து மா என்ற
சொல்லானது பல பொருளை குறிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு பாடல் வரி. என்ன பாடல் வரி? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்கிது கன்றுக்குட்டி. யார் பாடியிருப்பாங்க? கவிமணி பாடியிருப்பாருங்களா? ஸோ அதில் இங்கே என்ன வரும்? வெள்ளை பசு. வெள்ளை பசுனா வெள்ளையாக இருக்கிற ஒரு பசு. ஓகேங்களா? கலர் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அடுத்தது, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். ஓகேங்களா? வெள்ளை அடினா வெள்ளை அடிக்கிறதுனா என்னது? வெள்ளை என்றது எதை குறிக்கின்றது? சுண்ணாம்பை குறிக்கின்றது. நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள வார்த்தைகள் தான் அப்படியே நமக்கு கொஸ்டின் ஆன்சரே கேட்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள நியூ புக்கை கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரீடெல்லாம் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே ரீட் விட்டுட்டே வாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல். லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா என்ன? இலக்கியம். லிட்ரேச்சர்னா இலக்கியம். கிராமர் அப்படின்னாக்கா இலக்கணம். சரிங்களா? அதுவே வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது காஸ்மிக் ரேஸ். ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னாக்கா என்னது? விண்வெளி கதிர்கள். சரிங்களா? காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அகச்சிவப்பு கதிர்கள்லாம் என்ன வரும்? அகச்சிவப்புன்னு அப்படின்னாக்கா இன்ஃப்ராரெட். அகச்சிவப்புனால இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு சொல்லலாம். உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னாக்கா பயோடெக்னாலஜி. உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னாக்கா என்னது? பயோடெக்னாலஜி அப்படி சொல்லலாம். அடுத்தது, புறஊதா கதிர்கள்னா என்னது? புறஊதா கதிர்கள் அப்படின்னாக்கா அல்ட்ரா வயலட் ரேஸ் சொல்லலாமா? புறஊதா கதிர்கள் அப்படின்னாக்கா அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அப்போது காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள், பயோடெக்னாலஜின்னு உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புறஊதா கதிர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கம்யூனிசம் அப்படின்னாக்கா பொது உடைமை. சரிங்களா? கம்யூனிசம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா பொது உடைமை. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்னா தானியங்கி. ரெசிப்ராசிட்டி ஒப்புரவு நெறி. அடுத்தது கடமை. கடமைக்கு இங்கிலீஷில் என்ன? சரி, ஓகே, அடுத்து பாருங்க, பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சரிங்களா? ஸோ சந்தி பிழைக்கு நம்ம வந்து வல்லினம் மிகும் இடங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு புக் பேக் கொஸ்டின் இருக்குங்களே, அங்கே இந்த மாதிரி சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிகின்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடணும். சரிங்களா? எக்ஸாம் போகிறதுக்குள்ள புக் பேக்கில் உள்ள இந்த மாதிரி சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிகின்ற மாதிரி நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. 10th நியூ புக்கில், 9th, 12th, 11th இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் அப்படியே கேட்குறாங்களே. ஓகேங்களா? குரூப் 2ல் கூட வந்து ஸ்கூல் புக் பேக்கில் என்ன இருந்துச்சோ அதான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? லாஸ்ட்டாக அந்த குரூப் 2ல் அதான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலே நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காகிடலாம். ஓகேங்களா? அது ஸ்ட்ராங்காகிடலாம் என்னன்னாக்கா கான்ஃபிடென்ட்டாக வந்து ஓகே இது நமக்கு தெரியுது, நம்ம படிச்சிருக்கோன்ற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால், இங்கே அறிந்துன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? எல்லாத்துலேயும் அறிந்து பார்க்குறோம். எல்லாமே நமக்கு ஒற்று வராமல் அறிந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இதில் நம்ம தப்பிச்சு, அப்போ இங்கே நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை, அடுத்தது போயிடலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம். அடுத்து நிகழ்காலத்தை. ஓகேங்களா? நிகழ்காலத்தை இங்கே இச்சு இருக்குது, இங்கே இச்சு இருக்குது, மற்ற ரெண்டுத்துலையும் இல்லை. சரி, ஓகே, இங்கே பார்க்குறோம் நிகழ்காலத்தை. ஐ அப்படின்றது வந்திருக்குங்களா? ஸோ ஐ வெளிப்படையாக வந்தாக்கா அங்கே கண்டிப்பாக வல்லின மிகும். அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் கிடையாதுன்னு ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ இதுவா? அடுத்தது பார்க்குறோம், நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். செம்மைப்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து வல்லொற்றுன்றது கண்டிப்பாக மிகும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அழுத்தி சொல்கிறோம். செம்மைப்படுத்தி கொள்ளலாம், அந்த படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற இடத்துல அழுத்தம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அங்கே மெய்யெழுத்து வரும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் போட்டுடலாம். அடுத்தது ஒளி மரபு சொல். கூகை குழரும். கூகை என்ன பண்ணும்? குழரும். அப்போது குயில் என்ன பண்ணும்? குயில் கூவும். ஓகே, அப்போ மயில் என்ன பண்ணும்? மயில் அகவும். புறா குணுகும். சரிங்களா? ஓகே ஆஃபீஸர், நெக்ஸ்ட் பாருங்க, மரபு பிழைகள். ஒளிமரபு. குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்கு உரிய பறவை எது? ஸோ புறா வந்து குணுகும். கூகை என்ன பண்ணும்? கூகை குழரும். குயில் கூவும். மயில் அகவும். பார்த்தோமா? புறா குணுகும். நெக்ஸ்ட் பாருங்க, சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக. இப்போ கான், வல்லை, அரண் இதெல்லாமே நமக்கு எதை குறிக்கிறது? இதெல்லாமே காட்டை குறிக்கின்ற சொற்கள். சரிங்களா? இது நமக்கு எங்க இருக்கும்? காட்டை குறிக்கும் சொற்கள் 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குமா நியூ புக்கில்? காடுன்ற லெசன் இருக்கும். ஓகேங்களா? 7th நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் காடுன்ற லெசன் இருக்கும். அங்கே வந்து நமக்கு வந்து ரைட் சைடில் பாக்ஸில் கீழே இருக்குமா? ஓகேங்களா? ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு அப்படி தான் ஞாபகம் வருது. ஓகேங்களா? 7th ஃபர்ஸ்ட் டேர்மில்
காடுன்ற லெசன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடில் கீழே இந்த பாக்ஸில் இருக்கும் சரிங்களா. அங்கே காட்டை குறிக்கும் சொற்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. ஸோ காடு, வல்லை காடு, அரண்நாளு காடு சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நச்சரம்னா என்ன அப்படின்னாக்கா விடமுள்ள பாம்பு சரிங்களா. நச்சரம் அப்படின்னாக்கா விடமுள்ள பாம்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ தோன்றல், திரிதல், கெடுதல் இதெல்லாமே நமக்கு விகார புணர்ச்சி சரிங்களா. வழியில் வர ஒரு நிமிஷம் இருங்க ஆஃபீஸர். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னாக்கா விகார புணர்ச்சி சரிங்களா. வல்லினம்ன்றது இதில் இப்போ சம்பந்தமே இல்லாத ஒன்று. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த தொகையாக இருக்கும் பார்த்தீங்களா, முத்தேன், முப்பால், இருதினை, ஐம்பால், ஐம்பெருங்காப்பியம், அப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி செட்டாக ஒரு மூணுக்கு மேலே இருந்தாலே அந்த மாதிரி லைன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அதை தான் கொடுத்துட்டு பொருந்தாது ஏதாவது ஒன்று வச்சிருவானுங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கேரளா, ஆந்திரா, இலங்கை, கர்நாடகா. ஸோ பார்த்தாலே தெரியுது எல்லாமே ஸ்டேட்டு. இலங்கைன்றது கண்ட்ரி. சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல்லியது. சிறுவன்னா சிறுமி. தோழி அப்படின்னாக்கா தோழன், எதிர்பாலினம் சரிங்களா. அடுத்தது எதிர்ச்சொல்லை கண்டிருக்க. மேலவர் என்பதற்கான எதிர்ச்சொல்னா கீழவர். ஓகேங்களா. ஸோ நான் சொல்லியிருக்கேன்னா ஆஃபீஸர் இந்த மாதிரி எதிர்ச்சொல்லை கொடுத்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்காக மீனிங்கை கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம இங்கேயும் அது மாதிரி பார்க்குறோமா, மேலவர்னா மேலானவர் கரெக்டுங்களா. அதோடைய ஆப்போசிட்டு தான் கீழவர். ஓகேங்களா. ஓகே, பிரித்து எழுதுக. மாசர அப்படின்றது எப்படி பிரித்து எழுதலாம், மாசு கூட்டல் அற. ஓகேங்களா. ஸோ இச்சி பிளஸ் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உடல் மேல் உயிர் ஒன்றது இயல்பு. அதன் அடிப்படையில் மா இச்சி பிளஸ் ஆறா இருக்குமா, உடல் மேல் உயிர் ஒன்றது இயல்பு அடிப்படையில் மாசர என்று புணர்ந்திருக்கும். ஓகே, நம்ம 46 கொஸ்டின் பார்க்கவே 21 நிமிஷம் இருக்கு சரிங்களா. சரி, ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுது நம்ம பார்த்துடலாம் இன்னைக்கு. தம் பிளஸ் உயிர் என்பது சேர்த்து எழுதி கிடைப்பது தம் உயிர். உடல் மேல் இயல்பினும் விதையினும் என்ற உயிர் முன். ஓகேங்களா. நார்மலாக புணருது. உடல் மேல் உயிர் ஒன்றது இயல்பு தம் உயிர். சேர்த்து எழுதுக. அடிக்கும் பிளஸ் அலை. உடல் மேல் உயிர் ஒன்றது இயல்பு அடிக்கும் அலை சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு பேரா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. பேரா கொடுத்துட்டு அதுலேருந்து நமக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின்ன்றது நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம வாங்க வேண்டிய ஒரு ஏரியா சரிங்களா. இந்த 5 கொஸ்டின் அப்புறமேட்டுக்கா சொற்றொடரை ஒழுங்காக சீரமைத்தல் அப்படின்ற அதில் ஒரு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்களோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக கொஸ்டின் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் ஈஸியாக நம்ம படித்து அப்படியே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்க, கப்பலின் முதன்மையான உறுப்பு ஆகிய அடிமரத்தின் பெயர் என்ன. இங்கே பாருங்க, இங்கே அப்படியே பார்க்குறோம். கப்பலின் இங்கே இருக்குங்களா, கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும். ஓகே, நெக்ஸ்ட் போங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி என்ன அப்படிங்க பாருங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். ஸோ ஆன்சர் சுக்கான். ஓகேங்களா. அடுத்தது, கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு எது அப்படிங்க பார்க்குறோம். கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் ஆகும். ஓகே, அப்போ ஆன்சர் நங்கூரம். இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான் சரிங்களா. கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன அப்படிங்க பார்க்குறோம். கப்பலின் குறுக்குங்களா, அப்படியே பாருங்க. கப்பலின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன அப்படியே பாருங்க. கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர், கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எரா, பருமல், வங்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. கப்பலின் முதன்மை எரா. குறுக்கு இது இருக்குங்களா, குறுக்கு மரத்தை பருமல் என்பர் சரிங்களா. குறுக்கு மரத்தை என்ன சொல்லுவாங்க, பருமல் அப்படி சொல்லுவாங்க. கப்பல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் குறிப்பிடுவது எதை. சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்ற நூல் குறிப்பிடுது. அப்ப என்னது, சமுக்கு என்ற ஒரு கருவி. ஆன்சர் அவ்வளவுதான். உட்காந்து நீங்க எடுத்தப்பல பேரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு படிக்க வேணாம். ஓகேங்களா. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா நேராக கொஸ்டின் பார்ப்பேன். என்ன கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டின் எங்க இருக்கு, அந்த லைன் எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை கிளிக் பண்ணிடுவேன். ஏன்னா இது நமக்கு டைம் சேவிங் தான். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது. ஸோ ஒருமை பன்மை, அதாவது ஒருமைனா ஒருத்தவங்களுக்கு குறிக்கிறப்ப அந்த ஒருமையில தான் சொல்லணும். பல பேர் சொல்றப்ப பன்மையில தான் சொல்லணும். அதுதான் எங்க கான்செப்டே சரிங்களா. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தான். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தது. ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஏன்னா ஏனையோர்னா பன்மை, அப்ப பன்மைனா பிழைத்தனர் தான் சொல்லணும். பிழைத்தார்னா இது ஒருமையில வந்துருது சரிங்களா. இது ஒருமை, இது பன்மையில இருக்கு. அப்ப இது கண்டிப்பா மேட்ச் ஆகாது சரிங்களா. அடுத்து பாருங்க,
சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஸோ வன்மைனா கொடைத்தன்மை, ஓகேங்களா. ஈகைனா கொடுக்கறதுங்களா, ஓகே. மேதைனா அறிவு நுட்பத்தில் சிறந்தவங்களா இருப்பாங்க. புரை அப்படின்னாக்கா குற்றம். மெய்னா உடல். அப்போ 3, 2, 4, 1 இங்க இருக்கு. சொற்பொருள் முகில், ஓகேங்களா. ஸோ முகில்னா மேகம், காலன்னா யமன், மெத்த மிகவும், சேகரம்னா கூட்டம். ஓகே, நெக்ஸ்ட் சொற்பொருள். புலம் அப்படின்னாக்கா அழகு, சரிங்களா. புலம்னா அழகு. கல்னா மலை, மல்லல்னா வளம், செரு அப்படின்னாக்கா வயல். 3, 1, 4, 2. 58வது கொஸ்டின் வந்துட்டோம். சொற்பொருள் தருக. ஈரம், ஈரம்னா இரக்கம், ஓகேங்களா. ஈரம் அப்படின்னாக்கா இரக்கம் வருமா, ஓகே. நாணம்னா வெட்கம். முழவு அப்படின்னா இசைக்கருவி. செஞ்சொல் அப்படின்னாக்கா திருந்திய சொல். 3, 1, 4, 2. அடுத்து பாருங்க, ஒரு ஓர். இதுவும் நாம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ற ஏரியா, ஓகேங்களா. ஸோ பேரா கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சரு, அப்புறம் சொற்றொடர் ஒழுங்கமைத்தல், இந்த ஒரு ஓர் இதெல்லாம் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒருன்றது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும், ஓர் அப்படின்றது உயிர் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஓர் இரவும் ஒரு பகலும். ஸோ உயிர்மைக்கு முன்னாடி ஒரு, உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் இருக்கு, ஓகேங்களா. அடுத்தது உயிர்மைக்கு முன்னாடி ஒரு இருக்கு. ஸோ இது ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வாங்க, பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. பார்த்தீங்களா, ஓர் உயிர் தான் கரெக்டு, ஓகேங்களா. இது இங்கே என்ன வரணும், ஓர் உலகம் தான் வரணும். அடுத்தது ஒரு நண்பன் சொல்லணும், இங்கே ஓர் உயிர் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா. ஓகே, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருளாகும். அந்த சொற்றொடர், சரிங்களா. இங்க பாருங்க, பொருள் என்னும் சொல்லுக்கு அழகு அணி, ஒண்ணுமே விளங்கல. பொருள் அணி சொல்லுக்கு, சரிங்களா. அழகு என்னும் எல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருளாகும், ஓகே. அடுத்தது சரியான தொடர். ஸோ தொடர்லாம் நீங்க போட்டுறீங்களா ஆஃபீஸர், இதுக்கெல்லாம் நேரம் அதிகமாக ஒதுக்க வேண்டாம், ஓகேங்களா. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தமிழ் முதன்மையானது. இந்த மாதிரி லைன்லாம் நமக்கு வந்து வெளியில இருந்தா கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த லைனை ஏதாவது ஒரு லைன் எடுத்துருவாங்க, அதை வந்து ஏதாவது மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. நீங்க பாக்குற எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட் தான், தெரியுதுங்களா. இதெல்லாம் நமக்கு வந்து புக்கில் படிச்ச வரிகள் தான், படிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்ற அந்த அதனை அவன் கண் விடல், வள்ளுவரையா சொல்லியிருப்பாருங்களா. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், இதெல்லாம் திருக்குறள்ல இருந்து அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஒருமை பண்ணை பிழை. இங்க பாருங்க, இது அதே மாதிரி இது இருக்கு பாத்தீங்களா, இது ஓகே, அதை நான் வரப்ப சொல்றேன், ஓகேங்களா. அதாவது உயிர் எழுத்துக்கு முன்னாடி இது வரணும், உயிர்மைக்கு முன்னாடி இது வரும்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நான் வர்றப்ப சொல்றேன், சரிங்களா. இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல, சரிங்களா. எங்க அன்று யூஸ் பண்ணணும், ஒருமைக்கு முன்னாடி அதாவது ஒருமைக்கு அப்புறம் அன்று. இது இவைகள்னா பன்மை, இப்ப பன்மைனா அல்ல, சரிங்களா. ஒருமைனா அன்று, பன்மைனா அல்ல. நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. குளவி அப்படின்னாக்கா ஒரு வகை பூச்சி, ஓகேங்களா. குளவி பூச்சி கடிச்சா வலிக்குமா வீங்கிடுமா, அதுதான். குழவினா குழந்தை, ஓகே. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. நல்கினால் அப்படின்னாக்கா கொடுத்தால், நல்கினால்னா கொடுக்கறாங்க, ஓகேங்களா. பின்வரும் மரபு தொடரை முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் இருக்குங்களே, ஆப்ஷன் ஏ இருக்குங்களே, அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கான ஆப்போசிட்டை நமக்கு ஆப்ஷன் ஏல வச்சிருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் ஏவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க, சரிங்களா. அடுத்தது பாருங்க, பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக. கண்ணை மூடிக்கொண்டு, ஸோ மரபு தொடர், ஓகேங்களா. ஸோ கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னாக்கா ஆராய்ந்து பாராமல், கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னாக்கா எதையுமே வந்து கண்மூடித்தனமா நம்பாத, யாரையுமே கண்மூடித்தனமா நம்பாத, கொஞ்சமாச்சும் வந்து ஆராய்ந்து பாரு, சரியா. ஆராய்ந்து பாராமல் இருக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றேன். கண்மூடித்தனமா யாரையுமே நம்பக்கூடாது, ஆராய்ந்து பாராமல், சரிங்களா. அடுத்தது மைத்னா துன்மம், அஸ்தட்டிக் அழகியல், டெர்மினாலஜி, டெர்மினாலஜினா என்னது, கலைச்சொல் இல்லை. டெர்மினாலஜி அப்படின்னாக்கா கலைச்சொல், ஆர்டிஃபெக்ட் அப்படின்னாக்கா கலை படைப்புகள், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து 11th வருங்களா, 11th நியூ புக்கில் வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம், சரிங்களா. மைத்னா தொன்மம், அஸ்தட்டிக்னா அழகியல், டெர்மினாலஜி கலைச்சொல், ஆர்டிஃபெக்ட் அப்படின்னாக்கா கலை படைப்புகள், ஓகே. அடுத்தது பாருங்க, ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி, ஓகேங்களா. ஸோ ரெனைசன்ஸ் அப்படின்னாக்கா என்ன அப்படின்ற மாதிரி இது. அப்போ அழகியல்னா என்னது, அஸ்தட்டிக், ஓகேங்களா.
ஸோ அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னாக்கா அழகியல். மைத்னா தொன்மம், மைத்னா தொன்மம். ஓகே, இதெல்லாம் சரியா ஞாபகம் வரல. நம்ம கலைச்சொற்கள் இப்போ ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துனோம் அப்படின்னாக்கா நல்லா சொல்லி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் இன்னும் உங்களுக்கு நடத்தலையா, அதனால இன்னும் சரியா ஞாபகம் வரல. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தவறான இணை கண்டறிக. ஓகே, மிசைல்னா ஏவுகணை, சாலின் சாயில்னா கலர் நிலம், காம்பினேஷனா புணர்ச்சி. சிக்கன் சூப் அப்படின்னா காய்கறி வடிசாறு கிடையாது. என்னது, சிக்கன்னாலே கோழிங்களா. அப்போ நம்ம அதாவது வந்து சிக்கன் சூப் குடிப்போம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா, கோழி வடிசாறு. காய்கறி வடிசாறுன்றது வெஜிடபிள்ஸ். சரிங்களா, சரி ஓகே, வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்க. கூற்று காரணம். செப்பலோசை வெண்பாவிற்குரியது. திருக்குறளும் நாளிதழும் வெண்பாவில் அமைந்துள்ளன. ஓகேங்களா. ஸோ அறநூல்கள் சொல்லியிருக்கனா, அறநூல்கள் மொத்தம் 11 இருக்கு. அது அறநூல்கள் எல்லாமே வந்து வெண்பாவால் ஆனது. வெண்பா என்ன ஓசை உடையது, செப்பல் ஓசை உடையது. ஓகேங்களா. ஓகே, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தான் செப்பல் ஓசை. ஓகேங்களா, செப்பல் ஓசைனாலே இருவர் உரையாடுவது போன்றது. சரிங்களா. நான் இது எப்படி ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னாக்கா, நம்ம செப்பல் அப்படின்றது 2 செப்பல் இருந்தால் தான் நம்மளால போட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கூற்று காரணம் சரியா தவறா. ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதே ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஓகே, மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மேகம் என்று பொருள் கிடையாது. மீ என்பதற்கான ஓரெழுத்து மொழிக்கு பொருள் என்ன, வான். ஞாபகம் வருதுங்களா, மீனா வான். சரிங்களா, இது நமக்கு எதில் இருக்கும், 7th நியூ புக்கில் 2nd டேர்மில் இருக்குமா, 7th நியூ புக்கில் 2nd டேர்ம் ஐ திங்க். ஓகேங்களா. ஸோ 2nd டேர்மில் நமக்கு வந்து ரைட் சைடில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மீ அப்படின்னாக்கா வான். நெக்ஸ்ட் பாருங்க. கூற்று காரணம் சரியா தவறா. சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். ஓகே, சின்ன சின்னதாக பிரிக்கிறோம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும், 5 வகை கிடையாது. ஏன்னா பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். பகுதி, விகுதி, சந்தி, சாரி, இடைநிலை, விகாரம் சொல்லிட்டு 6 வகைப்படும். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் பாருங்க. குரில் நெடில் வேறுபாடு. சுடுனா சுடுதல். ஓகேங்களா, சுடுறது. ஓகேங்களா, சுடுறது. சூடு அப்படின்னாக்கா தீக்காயம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தீக்காயம் தான். ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு தீக்காயம் பட்டது தான். அடுத்து பாருங்க. குரில் நெடில் வேறுபாடு. தொடு அப்படின்னாக்கா தொட்டு பார்த்தல், தோடு அப்படின்னாக்கா அணிகலன். சரிங்களா. அணி, அணினா அழகு, அணிகலன். சரிங்களா. ஸோ இந்த சொல்லுக்கான இரு பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின். அணினா அழகுன்ற மீனிங் இருக்கு, அணிகிற அணிகலனுக்கும் வந்து பொருந்தும். திங்கள் அப்படின்னாக்கா மாதத்தையும் பொருந்தும். திங்கள்னா மாதம், சந்திரனையும் குறிக்கும். ஓகேங்களா. திங்கள் கிழமை இருக்கு இல்லை மேம் அப்படின்னு கேட்கலாம், ஆனால் பசு குறிக்காது இல்லை. சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்க. தாரணி. தாரணி அப்படின்னாக்கா வையம், உலகம். ஓகேங்களா. அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். அப்போ பெற்றவர்னா ஒரு வாங்கிட்டார் ஆல்ரெடி, அப்போ இது இறந்த காலம். நெக்ஸ்ட் பாருங்க. கொதி. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ கோடிட்டு இந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோமா, இது எங்க இருக்கும் நமக்கு சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா. ஸோ இதுதான் நமக்கு சிலபஸுங்களா. அப்படியே பாருங்க. கோடிட்டு எழுதி சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஓகேங்களா. அப்படியே அப்பப்போ இந்த மாதிரி சிலபஸை கண்ணால் பார்த்துக்கோங்க ஆஃபீஸர். ஸோ பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய வேண்டும். ஓகேங்களா, அதுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சோறு. இங்கே வந்து கொதின்றது எங்கே யூஸ் பண்ணணும், சோறு கொதி வந்தது. கரெக்டு. ஏரி கொதி நிரம்பிது வருமா, வராது. அதனால சோறு வந்து கொதி வந்தது. அடுத்து பாருங்க. சரியான இணைப்பு சொல். இணைப்பு சொல்லும் நமக்கு இங்கே வரும். சரிங்களா. ஸோ சரியான இணைப்பு சொல்லை எடுத்து எழுதல் வேண்டும். ஓகேங்களா. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இருக்குங்களா. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். அதில் தான் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. மற்றும், அல்லது, ஆள், பிறகு, வரை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். அப்போ இங்கே என்ன இணைப்பு சொல் வரும்னு கேட்குறாங்க. எலிவலை. எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும். எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டும். அடுத்தது, நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. சரிங்களா. ஸோ இங்கே ஒரு இணைப்பு சொல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ சிலபஸில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சிங்களா, இது இருக்குங்களா. சொற்களை இணைத்து, இங்கே பாருங்க.
சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். அதில் இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. மற்றும், அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவுமல்ல, இருப்பினும், எனினும், இதனால், இந்த மாதிரி கொடுத்துட்டு அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் வேண்டும். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஓகே, இதுதான் இப்போ இது வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் தான் இது இந்த சோறு கொதி வந்ததுன்ற பார்த்தது. அடுத்து இணைப்பு சொல்லு இங்கே பார்த்தோம். சரி, ஓகேங்களா? ஓகே, வாங்க போகலாம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்கா, நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால தயவு செஞ்சு போயிட்டு நல்லா படிச்சுக்கோ. ஓகேங்களா? படித்தா மட்டும்தான் நல்லா மதிப்பாங்க நம்மளை. ஸோ எதை வேணாலும் நம்மக்கிட்டேருந்து பிடிக்க முடியும், படிப்பு மட்டும் நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்க முடியாது. சரிங்களா? எடுத்து பாருங்க. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. நிறைய மரங்களை வளர்ப்போம். ஏன் அப்படின்னாக்கா, ஏன் வந்து மரத்தை வளர்க்க சொல்றீங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்குறோம். அதுக்கு ஆன்சர் பண்றாங்க, மரங்கள் தான்ப்பா மழைக்கு அடிப்படை அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்றாங்க. ஸோ இதுவும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது சரியான சொற்களை வினா சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். எப்படி சொற்களை பேச வேண்டும், என்ன சொற்களை பேச வேண்டும், எப்படி வந்து சொற்களை பேச வேண்டும். சரிங்களா? இப்போ நம்ம சொல்ல யூஸ் பண்றோம்னாக்கா அந்த சொற்களை எப்படி பேச வேண்டும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குற மாதிரி. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை? ஏன்னா வாகனங்கள் அப்படின்னு சொல்லியாச்சா, அப்போ பன்மையில் இருக்கு. அப்போ பன்மையில் இருக்கிறப்ப நாம பன்மையான கொஸ்டின் தான் கேட்கணும், யாவை அப்படின்னு தான் கேட்கணும். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? சரியான வினாச்சொல். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக் பேக்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த வினாச்சொல் இதெல்லாம் அப்படியே நமக்கு கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது, என்ன காரணம் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். யாது. சரிங்களா? ஓகே, அடுத்து சரியான காலத்தை தேர்ந்தெடு. அங்கு வருவீர்கள், அங்கு வந்தீர்கள்னா அது என்னது, இறந்த காலமாயிடும், அப்ப இது கிடையாது. அங்கு வருவீர்கள் அப்படின்னாக்கா எதிர்காலம், அப்ப இதுவும் தப்பு. அங்கு வருவீர்கள் அப்படின்றது எதிர்காலம், அப்ப இதுவும் தப்பு. சரிங்களா? அப்ப ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்துட்டாங்க, அப்போ அது இறந்த காலம் ஆயிடுச்சு. பேச்சு வழக்கு அல்ல தொடரை கண்டறிக. ஸோ இதுவே வந்து பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கணும் அப்படின்னாக்கா நிகழ்காலம். அதாவது வந்து பள்ளியை சீக்கிரம் அடைவர் அப்படின்னாக்கா எதிர்காலம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. பேச்சு வழக்கு அல்ல தொடரை கண்டறிக. உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, இது வந்து நம்ம வந்து பேச்சு வழக்கு சொல்றது. இறங்குறாங்க பேச்சு வழக்கு. இறங்கினார்கள் அப்படியே ரொம்ப பெர்ஃபெக்டா எழுதுவோம் நாம எழுதுறப்ப. பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். சரிங்களா? பேச்சு வழக்கு அல்ல தொடரை கண்டறிக. சரியாக சொன்னாய், ரைட்டா சொன்ன, சரியா சொன்னப்போ, சரியா சொன்ன. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ல கொஸ்டின் இருக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். ஆனா ஜிஎஸ்ல வச்சு செய்ய போறாங்க தெரியுது. சரி, வாங்க பாருங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை கண்டறிக. அவன் தலையணையில் படுத்தான். சரிங்களா? அதாவது தலைக்கணியில் படுத்தான், தலைவாணியில் படுத்தான், தலைகாயில் படுத்தான் அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து பேச்சு வழக்கில் சொல்றது. தலைவாணி எடுத்துட்டுவான் அப்படின்னு சொல்லுவோமா? ஆனா எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும், தலையணை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ஸோ பேச்சு வழக்குலேருந்து எழுத்து வழக்கா கரெக்டாக சொல்லணும். விளக்கு. ஓகேங்களா? விளக்கு ஏற்றிட்டியா, வீட்டில் விளக்கு ஏற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது எழுத்துறப்ப விளக்கு ஏற்றி விட்டீர்களா அப்படின்னு கேட்கணும். சரியான நிறுத்தற்குறிகள். இப்படியும் நடக்குமா என்ன, இப்படியும் நடக்குமா என்ன. ஓகேங்களா? ஸோ இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்றது இந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டுக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது யார், சரியான நிறுத்தக்குடி. ஓகேங்களா? யார் நீ என கேட்டான் கணியன். ஓகேங்களா? ஸோ இங்க கணியன் வந்து எதோ கேட்டிருக்கான், என்ன கேட்டிருக்கான், யார் நீ அப்படின்னு கொஸ்டின் மார்க்கு. அது என்ன கேட்டானோ அதை வந்து ஒற்றை மேல்கோர் குறியில போடணும். அடுத்து பாருங்க. தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா. ஸோ தம்பி அப்படின்ற இடத்துல கமா போட்டுடணும். கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது வந்து இரட்டை மேற்கோள் குறியில இது பண்ணணும். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்றத யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்கன்றத நான் சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ இரட்டை மேற்கோள் குறியிடணும். அடுத்து பாருங்க. ஊர் பேர் மரு. மயிலாப்பூர் அப்படின்றத மயிலை அப்படின்னு சொல்லிட்டு மருவி வந்துள்ளது. அடுத்தது மன்னார்குடி அப்படின்றது மண்ணை என மருவி வந்துள்ளது. நாகப்பட்டினம் அப்படின்றது நாகை என மருவி வந்துள்ளது. ஓகே, இப்போ நம்ம ½ தமிழ் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து இது வந்து இன்னும் நமக்கு வந்து அந்த தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு அந்த டாபிக்லாம் நமக்கு இன்னும் இங்கே வரல. சரிங்களா?
ஆல்மோஸ்ட் நம்ம இந்த யூனிட் 6 வரைக்கும் தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 7 ரிலேட்டடாக நம்ம அடுத்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, 35 செட் இருக்குங்களா, அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னாக்கா, இந்த 100 கொஸ்டின்றது நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 100 கொஸ்டின் டெய்லி பார்க்கலாமா இல்லை எப்படின்றதுக்கான உங்களோட ஃபீட்பேக்ன்றது கொடுங்க. சரிங்களா? சரி, நான் ட்ரை பண்ணேன். ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் கொடுத்தா இவ்வளோ நேரம் ஆகுது, எப்படி முடிக்க முடியுது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? தேங்க்யூ ஆஃபீஸர்.